கடகத்துக்கு மாறக்கூடிய இந்த குரு பயிற்சியில் 3 ராசிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் ராஜயோகத்தையும் தரக்கூடிய ஒரு நிலை இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் சரி, பொதுவான விதியிலேயே சூப்பர் பலனை கொடுக்கும். அது என்ன ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு நல்லா இருக்குது, கடக ராசிக்கு நல்லா இருக்குது, விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி மகர ராசி கூட பரவாயில்ல. சார் நீங்கள் 3 தான் சொன்னீங்க, 4ஆம் இடம் சொல்கிறீங்களே அப்படின்னா குரு பார்க்குறார் மகரத்தை. ஆகவே அவங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 4 ராசிக்காரர்களும் நினைத்ததை சாதிக்கலாம். கடந்த 4-5 வருஷமாக மிதுன ராசிக்காரர்களை பட்ட கஷ்டத்துக்கு விடுதலை காலம். முதல்ல பணப்பிரச்சனை தீரும், உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும், அதே மாதிரி மன நிம்மதி வரும், உறவுகள்லாம் பிரிந்து போனவர்கள் சேர்வார்கள், குழந்தை பாக்கியம் கிட்டும். அட்லீஸ்ட் ஐஓஎல்ல ஐவிஎஃப்லையாவது குழந்தை பாக்கியம் கிட்டும். நிறைய எக்ஸாம் நீங்கள் எழுதலாம், நல்லா எழுதுங்க, நம்பிக்கையோடு எழுதுங்க, நல்லா படிங்க. சார் போன வாட்டி நான் ஃபெயில் ஆகிட்டேன் சார், அதை பற்றி கவலைப்படுங்க சார். இனிமேற்பட்டு பேசுகிறது தான் ஜோதிடம். பழசை பற்றி பேசுறது ஏஷியம். ஜோதிடங்கிறது எதிர்கால பலனை சொல்கிறது. அதனால் தைரியமாக எழுதுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. கடகராசிக்கு அற்புதமான காலம். இந்த காலகட்டத்தில் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும். கடந்த 5 வருடமாக ஏற்பட்ட மிகப்பெரிய கடன்கிற பள்ளம், ஆரோக்கியங்கிற பிரச்சனை இதெல்லாம் தீரும். அதை விட சொந்த பந்தம் எல்லாம் உங்களை தூக்கி போட்டு வெளியே போயிட்டாங்க. நீங்கள் யாருன்னே மறந்துட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு யாருன்னு இப்போ உங்கள் பேரும் புகழும் தெரியும், தேடி ஓடி வருவாங்க. சார் அவர் என்னுடைய மச்சான் சார், அவர் என்னுடைய தம்பி சார், அவருடைய மாமா சார், சித்தப்பா சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பண வசதியும் பேரும் புகழும் தரக்கூடிய நல்ல பதவியும், படிக்கிற குழந்தைங்களா இருந்தால் நல்ல படிப்பும் அதில் ஒரு உத்தியோகமும் கிடைக்கும். அதே மாதிரி மகர ராசி நேயர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் வருமானங்கள் கூடுறது மட்டுமல்ல, கடந்த 7 வருஷமாக உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி மனோதைரியம். உங்களுக்கு உடம்புல வியாதி இல்லை சார், மனசில் தான் வியாதி. ஆக இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். தைரியத்தோடு எழுந்து வாங்க. சும்மா நீங்கள் அதையே அந்த 7.5 சனி அதில் பட்ட கஷ்டத்தையே திருப்பி பேசாதீங்க. ஒரு காலகட்டத்தில் சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், சின்ன வயசில் நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு ஃபேஷன். இப்போ அதெல்லாம் சொல்கிறதே கிடையாது. அனுபவம், அதுதான் ஒரு அனுபவம், அதை விடுங்க. ஆகவே சந்தோஷமாக இனி வாழ்வது எப்படி அப்படிங்கிறத பாருங்கள். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார், நல்ல வாழ்க்கை கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.